Hello everyone, myself Saravanan from Gate Acharya. தொடர்ந்து தமிழ்ல நம்மளுடைய ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டெக்னிக்கலி ப்ரிப்பேரிங் ஸ்டூடெண்ட் கேட் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து ஜாப் அப்ளை பண்றதுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேட் பேஸ் பண்ணி நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. கேட் இல்லாம there are so many other PSUs also conducting examination. பட் இது வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். அதர் PSU எக்ஸாம்ஸ்னாலும் கேட்டோட சிலபஸ் தான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் கேட் சிலபஸை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எங்க போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு சிலபஸா இருக்கும். அண்ட் மீன் வைல் ஆப்டிடியூட் வெர்பலபிலிட்டி மேபி ஜிகே இதெல்லாம் வந்து ஆட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபிடென்ட்டா படிச்சீங்கன்னா கேட் ரிப்பீட்டடா 1 or 2 அட்டெம்ப்ட்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னா டெஃபினட்டா இதில் அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிலோ உங்களோட ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் PSU 25, 26, 27, 29, 30 அப்படியெல்லாம் இருக்கு. ஸோ அதுக்குள்ளார நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ CPCL சொசைட்டியில ஒரு PSUஸ்ல கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல அண்டர்டேக்கிங்ல வேலை செய்யறங்கிற போது உங்களுக்கு மேபி சேலரி வந்து ஆவரேஜா இருந்தா கூட உங்களுக்கு பெட்டரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து சொசைட்டி ரெகனைஸ்டு ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ஜாப் செக்யூரிட்டி இருக்கு அண்ட் உங்களுடைய செக்யூர் லைஃபை நீங்க என்ஜாய் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல வந்து மெயின்லி தே ரிக்வயரிங் தி கேண்டிடேட் ஆஃப் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட், ரைட்? கெமிக்கல் தான் வாண்டட் இருக்கு. மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலும் ஆல்சோ வாண்டட் இன் சம் ஃபியூ வேகன்சிஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 23 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன் கேஸ் ஆஃப் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் 11th February இஸ் லாஸ்ட் டேட் ஃபார் சென்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபைனல் இயர் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர் எலிஜிபிள் கிடையாது. இன்கேஸ் நீங்க கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஏஜ் லிமிட்குள்ளார நீங்க வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யூ கேன் சி தி கெமிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் சிலபஸ், ரைட்? இது சிலபஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு சில PSU எக்ஸாம்ஸ்ல சிலபஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறீங்க என்ன சிலபஸ் படிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ கேட் சிலபஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். கேட் படிச்சீங்கன்னா மற்ற எக்ஸாம்ஸ் எதுவும் படிக்க வேண்டியதில்லை. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா MEM படிக்கக்கூடிய அட் பிரசென்ட் கிடையாது, லாஸ்ட் ஒரு 10 yearsல நிறைய IITல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் வேல உங்களுக்கு 1 year 6 months முடியறதுக்கு முன்னாடியே ஜாப் இந்த மாதிரி கிடைச்சு அவங்க வந்து ரிட்டர்ன் PSUஸ்குள்ள போறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து கேட் சிலபஸையும் இது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டீங்கன்னா என்டையர்லி சேம். உங்களோட டைட்டில் வைஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், கெமிக்கல் ரியாக்ஷன் இன்ஜினியரிங் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேட்ல வரக்கூடிய டைட்டில்ஸ் தான். ஈவன் சிலபஸ் ஆல்சோ இவங்க ஒரு பியூட்டி என்னன்னா மேக்ஸையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஆல்சோ இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் சிலபஸ். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இதெல்லாமே இது PDF உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. அதை தவிர இதனுடைய டீடைல் PDF ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22ல இருந்து நீங்க அப்ளை பண்றதுக்கான டேட்ஸ் இருக்கு. CPCL பத்தி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா ஹைட்ரோ இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய கம்பெனி, ஒன் ஆஃப் தி மகாரத்னா கம்பெனிஸ், ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. ஹைட்ரோ கார்பன் ப்ராசஸ் பண்றத இவங்களுடைய மெயின் ஒர்க்கா சென்னையில லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா நீங்க போய் எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி ஜாப் கிடைச்சதுனால உங்களுக்கு வித்தின் ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கெமிக்கல் 15 வேகன்சிஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் 3, 4 அப்படிங்கிற மாதிரியான வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. இது தவிர ஒரு 2 வேகன்சிஸ் வந்து அடிஷனலா HR அண்ட் MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கேட்டிருக்காங்க. பட் நம்ம வந்து டீடைல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை போய் கோ த்ரூ பண்ணி பாருங்க. இதுல ஃபர்தர் டீடைல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த PDF வந்து ரெகுலரா அப்ளை பண்றதுக்கான டேட். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1/1/2025 உங்களுடைய டீடைல்ஸ் ஆஃப் ஏஜ். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு 26, 25ங்கிற போது அவேர்னஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஒரு நீங்க 21ல கிராஜுவேட் ஆகி ஏதோ ஒரு கம்பெனில வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் படிக்கணும்னு நினைச்சா கூட படிக்க முடியும். அப் டு 30 ரைட் வரைக்கும் பாசிபிள் இருக்கு. அப்பர் ஏஜ் லிமிட் ரைட் என்ன கொடுத்துருக்காங்க பாப்பா. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 1/1/2025 நீங்க வந்து ஏஜ் லிமிட் வந்து இது பண்ணாங்க. இது PDF முன்னாடியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கெமிக்கல் படிச்சிருக்கணும். பெட்ரோ கெமிக்கல் ஆல்சோ இஸ் எலிஜிபிள், 60% மார்க் இருக்கணும். மெக்கானிக்கல் ஆல்சோ இஸ் மெக்கானிக்கல் 60% மார்க் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி தான். அண்ட் இன் கேஸ் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஒரு போஸ்ட் வந்து வித் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஹிந்தி லாங்குவேஜ். ஹியூமன் ரிசோர்ஸ் HR வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிஃபரெண்ட் போஸ்ட், டிஃபரெண்ட் தன் யுவர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் BTech சேர்த்து நீங்க MEM படிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் தான் இவங்க கொடுக்க போறாங்க. ஆன்லைன் டெஸ்ட் சென்னை ஒன்லி தி எக்ஸாமினேஷன் சென்டர், ரைட்? ஸோ யூ ஹேவ் டு கோ அண்ட் ரைட் தி எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின்லி உங்களுடைய நாலேஜ், ரைட்? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் ஆப்டிடியூட், ஆட்டிடியூட் இதெல்லாம் பத்தி உங்களுக்கு இருக்கும். டோட்டலா 120 questions in which 70 questions your technical part and 50 questions your verbal ability and GK, right? Reasoning and aptitude also is a part of your syllabus அப்படிங்கிற மாதிரி இருக்கு. So students who are preparing for these kind of competitive exam, add up your GK also is a part of your GK. என்ன புக்ஸ் ரெஃபர் பண்றது, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, சயின்ஸ் இருக்கக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற, UPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ், IAS IPS படிக்கக்கூடிய கேண்டிடேட், GS ஒரு புக் ஒன்று மார்க்கெட்ல
இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா இது கரெக்டா இருக்கும். இதனுடைய டோட்டல் எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா 85% மார்க் வந்து உங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி 15% வந்து உங்களுடைய இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெக்ரூட் பண்றாங்க. அண்ட் சேலரி ரேஞ்ச் போட்டாங்க, நியர்லி உங்களுக்கு 1 lakh பிளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ளிகேஷன் காஸ்ட் ₹500 ஃபார் ஓபிசி கேண்டிடேட் அண்ட் ஜெனரல் கேண்டிடேட். SC/STக்கு வந்து எக்ஸம்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணல உங்களுடைய டீடைல்ஸ் வந்து இதெல்லாம் அப்லோட் பண்ணணும். பர்சனல் டீடைல்ஸ், அகாடமிக் டீடைல்ஸ், இன்கேஸ் இதெல்லாம் ரெகுலராக அப்லோட் பண்ணக்கூடிய டீடைல். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு எலிஜிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட், அப்லோட் ஃபோட்டோஸ், அந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரெகுலராக எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ணையில் வரக்கூடிய ஒரு டீடைல்ஸ் தான். அதே மாதிரி சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து இதில் கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் இன் தி சென்ஸ் ஜாயின் பண்ணி இமீடியட்டாக நீங்கள் ரிலீவ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி தான் வரணும். இது எல்லா PSUஸ்க்கும் எல்லா ஜாபுக்கும் இருக்கக்கூடியதான். ஸோ அது இதுலேயும் போட்டிருக்காங்க. ஸோ தென் லாஸ்ட் டேட் ஃபார் சென்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் 11th February 2025, ரைட். பாருங்க, அட்மிட் கார்டு உங்களுக்கு பின்னாடி சொல்லுவாங்க எப்போ டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. டென்டேட்டிவ் டேட் வந்து அப்ராக்சிமேட்டா 2nd March கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வேகன்சிஸ் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கம்மியா இருக்குல்ல, பட் ஒன்ஸ் நீங்க கேட் எக்ஸாம்க்கு எக்யூப் ஆயிட்டீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் மல்டிபிளா அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க ஈஸியா பாஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிலபஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ட்ரை டு சென்ட் an application form on or before 11th February and மெக்கானிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல். ஸோ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் CPCL ஒர்க் பண்றதுக்கு. ஸோ இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண வைங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில இருந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் PSUs போகணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணி இப்போ கான்ஃபிடென்ட்டா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, விஷ் யூ ஆல் பெஸ்ட்.